பிரியவா போற்றி பிரியவா போற்றி பிரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இறைவா போற்றி இறைவா सर्वज्ञा सर्वव्यापी महाप्रियवाचरणं महाप्रियवाचरणं सर्वज्ञा सर्वव्यापी महाप्रियवाचरणं மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி அபார கருணா சிந்தும் ஞானம் சாஸ்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பிரமாந்தன கலிதேவம் காட்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபிரட பக்தருக்கு ஏற்பட்ட குடும்பம் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் இருக்கு. ஒரு தலைக்கு அனுபவத்தோட தலைப்பு அவர்தான் கடவுள், நான் ஒரு போஸ்ட்மேன். அவ்வளோதான். அவர்தான் கடவுள், நான் ஒரு போஸ்ட்மேன். அவ்வளவுதான். இந்த அனுபவத்தை இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணுங்கள். தலைமை பாருங்கள் என்ன சொல்கிறோன்ற டிஸ்கிரிப்ஷன் இந்த சேனலில் இருக்குது. பெரியாரோட பரிபூர்ண அழுகிறதுனால இது நடந்துருக்கு. அவர் சொல்கிற மாதிரி தான் நம்பணும். கடவுள்ன்றவர் பெரியவா, அவர் தான் பரமேஸ்வரன். நம்ம ஒரு போஸ்ட்மேன் மாதிரி இந்த வேலையை பார்த்துட்டுருக்கோம். அவ்வளோதான். இந்த அனுபவத்தை மகாதானபுரம் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் இவரோட பொண்டாட்டி, இவரோட பிள்ளை, இவரோட பொண்டாட்டி கிருஷ்ணமூர்த்தின்னு அவர் இருக்கார். அவருக்கு ஒரு பொண்டாட்டி. அதுக்கப்புறம் இவருடைய பிள்ளை வந்து சந்திரசேகர் அப்படிங்கிறவரெலாம் இருக்கும்போது இவர் இந்த ஒரு அனுபவத்தை அவர் சொல்லியிருக்கார். இவர் வந்து காயத்ரி உபாசகர். இவருக்கு வந்து சந்தியாவந்தனம் பண்ணுவார் திருக்காலமாக. ஆனால் காயத்ரி ஜபம் மேலே ரொம்ப நம்பிக்கை, அதனால் இப்போ பண்ணுவார். அதனால் இவருக்கு நிறைய பலன் கிடச்சிருந்துருக்கு. அதனால் இவருக்கு அண்ணா, அக்கா, ஒரு தங்க இவெல்லாம் இருக்காளாம். இவர் வந்து திருச்சியில் இருக்க தென்னூர் அப்படிங்கிற இடத்துல சுப்பையா ஸ்கூல் அப்படிங்கிற இடத்துல படிச்சுட்டு இருந்தபோது இந்த இது நடந்திருக்கு, சம்பவம் நடந்திருக்கு. மகாபெரியவா வந்து அந்த சுப்பையா ஸ்கூலில் தென்னூர் அப்படிங்கிற இடத்துல திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்னூரில் வந்து பெரியவா தங்கியிருக்கா. 2 மாதம் தங்க போகிறேன்னு வந்தவுடனே அங்கே வந்து அந்த ஸ்கூலில் எல்லாம் ஸ்கூலில் இருக்கக்கூடிய இந்த பசங்களுக்கு பரீட்சையெல்லாம் சீக்கிரமாகவே நடத்தி முடித்து ஃப்ரீயாக கேட்டால் ஏன்னா பெரியவா வரப்போகிறா அப்படிங்கிறதுனால மாபெரியவா வந்தால். இந்த சந்திரசேகரன் வந்து அப்போ ஸ்கூல் படிக்கிற பையன்தான். மாபெரியவா வந்து ஒரு 5 இல்லை 6 நாள் போயிருக்குமா. இவர் தினமுமே தரிசனத்துக்கு போவார். சந்திரசேகருக்கு ஒரு தனி ஆசை. அவர் ஃபேமிலியை விட அவருக்கு தான் ரொம்ப ஆசை, அவள் அப்பா அம்மாவை விட. இவர் போவார். ஒரு நாள் வந்து மகாபெரிவா முன்னாடி எல்லாரும் தரிசனத்துக்கு க்யூவில் வந்துட்டே இருக்கலாம். அதில் ஒரு மாமி வந்து இங்கே அங்கே எதையோ தேடிகிட்டே இருக்கலாம். அதை சந்திரசேகர் வந்து பின்னாடி க்யூவில் நின்றுருக்காரு. அந்த மாமியை பார்த்துட்டு அவர் கேட்டாராம், என்ன மாமி தேடுறேன் நீங்கள் அப்படின்னு. சின்ன பையன்தான் இருந்தாலும் கேட்டிருக்கார். அவள் சொன்னாலாம், நான் போட்டுன்னு வந்த நகை எங்கேயோ கீழே வந்துடுத்து, ஆற்றுக்கு போனால் மாமா கோபிச்சுப்பார், கண்டபடி திட்டுவார், அதுதான் வந்து நான் பயமாக இருக்குது எனக்கு அப்படின்னாலாம். அதுக்கு வந்து இந்த சந்திரசேகருங்கிற பையன் வந்து ரொம்ப நல்லா பதில் சொல்லியிருக்கான். ஏமாமி கவலைப்படுறேன், கிடச்சிடும், அமைதியாக இருங்கோ, நில்லுங்கோ. இந்த உட்காந்துட்டுருக்காரே அந்த சாமிக்கிட்ட, சாமி அவர் தான் சங்கராச்சாரியார், அவர்கிட்ட சொல்லுங்கன்னா நேராக போய் சொல்லலாம், இப்போ மனசுலையும் சொல்லலாம். அவர் நேராக சொல்கிறதா சொல்லியிருக்கார். அதை வந்து அந்த மாமி உடனே பதில் சொல்லியிருக்கா. அவகிட்ட சொன்னால் என்ன பண்ணுவார் அப்படின்னு அந்த மாமி கேட்டிருக்கா. சின்ன பையன்கிட்ட மாமி கேட்குறா. அவர் தேடி கொடுப்பார் மாமி, கவலைப்படாதே அப்படின்னா. அப்புறம் க்யூ நகர்ந்துட்டே இருந்தது. டேர்ன் வந்தது. சந்திரசேகருக்கு முதல்ல தீர்த்தத்தை பெரியவா கொடுத்துட்டு இப்படி ஓரமாக நில்லுன்னாரு. அந்த சந்திரசேகர் வந்து அந்த மாமியை பார்த்து விட்டுறப்போறா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு இருக்கா அந்த பையன். உடனே அவள் சொன்னாலாம், இந்த மாதிரி என்ன பிரச்சனை அப்படின்னாலாம். மாமி சொன்னால் அழுதுண்டே நகை தொலைஞ்சிருத்து அப்படின்னாலாம். மகாபெரிவா சைகை காட்டி ஒரு ஓரமாக நில்லுங்கோ அப்படின்னாலாம். அந்த சந்திரசேகர் நிற்கிறார், அந்த பையன் நிற்கிறான், கூடவே அந்த மாமியும் நிற்கிறா. அப்போ வந்து அந்த மாமி சொல்கிறாலாம்,
என்னடா ஏன் நிற்க வைக்கிறா பெரியவா அப்படின்னு. அதுக்கு இப்போ அந்த பையன் சொல்லியிருக்கான், தெரியாது மாமி, வெயிட் பண்ணுங்கோ அப்படின்னு. ஒரு 25லேருந்து 50 பேர் வந்து நகர்ந்துருப்பா பிரசாதத்தை வாங்கிட்டு. ஒரு பெண்மணி வந்திருக்கா. வந்தவுடனே மகாபெரிவா வந்து அவளை அந்த பெண்மணிக்கிட்ட அந்த 2 பேர் நிற்கிறாளே அப்படின்னு கை காமிச்சு அவள் வான்னு கூப்பிட்டாலாம். 3 பேர் அங்கே நிற்கிறாப்போ அந்த இதக்கிட்ட அந்த புதுசாக அந்த பெண்மணிக்கிட்ட, சரி இடுப்பில் சொருகி வச்சுட்டுருக்கியே அந்த நகை வந்து இவாளோடது, அவகிட்ட கொடுத்துரு அப்படின்னாலாம். அவள் பதில் சொன்னாலாம், எனக்கு இது கிடச்சிது, நான் என்ன பண்ணலான்னு தெரியலன்னு தான் இங்கே அப்படி வச்சுருந்தேன் அப்படின்னாலாம். பெரியவா அதுக்கு ஒன்றும் பதில் சொல்ல. அவள் ஆனால் அது கொடுக்கறதுக்காக இருந்தால் முதல்ல உடனே ஓடி வந்து கொடுத்துட்ருப்பாளே, கிடச்ச உடனே. இவ்வளோ நேரம் வந்து அவளை தவிக்க விட்டுட்டு அப்புறமா கொடுப்பா, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி பதில் சொன்னாலாம். பெரியவா அது வந்து ஒன்றும் அவளுக்கு பிரசாதத்தை கொடுக்கல அவளுக்கு, அந்த பெண்மணிக்கு. ஆனால் அந்த நகை அவகிட்ட போயிடுத்து, கிடச்சிடுத்து. அப்போ அதை பெரியவா கேட்டது என்னென்னா, நீ இடுப்பில் என்ன முடிஞ்சு வச்சுட்டுருக்க அப்படின்னு தான் முதல்ல கேட்டாலாம். அந்த மாமி முழிச்சிருக்கா, யார் வந்து கீழே விழுந்ததை எடுத்து வச்சுட்டாளோவோ. அப்புறம் வந்து என்ன வச்சுருக்க அப்படின்னு. அப்புறம் தான் இந்த நகை வச்சுருக்கேன்னு சொன்னாலாம். சரி அதை அவகிட்ட கொடுத்துருன்ன பிறகு தான், எனக்கு கிடச்சிது கீழே, என்ன பண்ணலான்னு தெரியல, அதனால தான் வச்சுட்டுருக்கேன் அப்படின்னாலாம். அது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவள் கிடச்சிருத்து. வந்த பிறகு அந்த மாமி சந்தோஷமாக இப்போ அழுதாளாம். நகை கிடச்ச உடனே சந்தோஷமாக அழுதுருக்கா. சந்திரசேகர் சொல்லியிருக்கான், நான் தான் சொன்னேனே மாமி கிடச்சிடும்னு அப்படின்னு சொன்னானாம். அதுக்கு அந்த மாமி சொன்னாலாம், நகையை தொலைச்சுவா, ஆமாம்ப்பா நீ தான் சொன்ன, நீ தான் கடவுள் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமாக மனசில் வந்ததை படிச்சுன்னு சொல்லியிருக்கா. உடனே மாபெரிவாளை இந்த பையன் கையை காட்டி, நான் கடவுள் இல்லை, தோ அவர் தான் கடவுள், நான் ஒரு போஸ்ட்மேன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னானாம். எப்பேற்பட்ட அவருக்கு அந்த இடத்துல ஞானம் இருந்திருக்கு. அந்த சின்ன பையனாக இருக்கும்போதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மலாம் போஸ்ட்மேன் தான், பெரியவா தான் கடவுள். ஜெய் ஜெய்சங்கர் மகாபெரிவா பாதமே சரணம், மகாபெரிவா பாதமே சரணம்.